ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேட்ரினா ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு அண்ட் அவன் நம்ம ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி இன்டெரக்டாக அதில் காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டார் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ காலையில் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். பானைக்குள்ள தட்டி கேட்ரானாவையும் நம்ம ஹீரோ எழுப்பி விடுறான். இந்த சீன்ஸ்லாம் டைலாகே இல்லை, ஸோ நம்ம பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்காங்க. கேட்ரினாவை நம்ம ஹீரோ டேக் கேர் பண்ணிக்கிறான். கேட்ரினா ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கிறா. கேட்ரினாவை நம்ம ஹீரோ தான் இப்போதைக்கு டேக் கேர் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கே தெரியாம அவள் ஃபோனில் இருக்கிற மெசேஜை டார்க் நைட்டுக்கு அனுப்பி நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களையே பிடிச்சி சம்பாதிச்சுட்டும் இருக்கான். கேட்ரினா வச்சு அவளுக்கு தெரியாமையே ஒயிட் ஷார்க் அசாசினை பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா கேட்ரினாக்கே வாண்டட் போஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிஷனை அபார்ட் பண்ணிரு, கேட்ரினாவை அவங்க துரோகின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அவ உயிருக்கு ஆபத்து, சோ அவளை போலீஸ்ல ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி டீஹாவ் சொல்றா. சோ கிட்டத்தட்ட இது கேட்ரினா வந்து ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி தான். வேணுமா அப்படிங்கிற மாதிரி சாப்பாடாவா நம்ம ஹீரோக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிட்டா ட்ரௌசர் வச்சிருக்கேன்னு கேட்க ஒரு பேக் ஃபுல்லா கொடுத்தாங்கன்னு வா சொல்றா. 10 நிமிஷத்துல டீஹாவ் இங்க வந்துருவா அப்படின்னு சொல்றா. நாளைக்கு சீக்கிரம் கடையை முடிச்சுட்டு நம்ம போய் நூடுல்ஸ் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்ரினா கேட்கவோ டக்கு நம்ம ஹீரோ அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். திடீர்னு ஓலியாங்க அந்த இடத்துக்கு வந்து கேட்ரினாக்கு கிஃப்ட் கொடுக்குறான்னு ஒரு வெயிட்டை தூக்கி கொடுக்குறான். அவ ஆர்ம்ஸ் ஸ்ட்ரென்த் கால் ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்து நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். அவளுக்கே தெரியாம நிறைய போட்டோ எடுத்துட்டு போய் இதுக்கு பேரு என்ன தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட லவ் தானே ஓலியாங் சொன்னா. இல்ல பொம்பளை பொறுக்கித்தனம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு எவனாச்சும் கிஃப்டா வெயிட்ல கொடுப்பானாடா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ கிட்ட நெருங்கிட்டா அப்படின்னு போன் அடிக்கிறா. சீக்கிரமாங்க எங்க இருந்து போன நம்ம ஹீரோ கூட்டிட்டு போனா. சாப்பிட்டு தானே போறீங்க, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஏன் ட்ரீட் அப்படின்னு ஓலியாங் சொல்றான். கேட்ரினாவோ அவளுக்கு பிடிச்ச சாப்பாட சொல்லவோ நான் அதை வாங்கி தரேன் ஓலியாங் கூட்டிட்டு போறான். இப்போ போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அவன் வெயிட்ட தூக்கி நம்ம ஹீரோ தூரப்பட்டு டக்குனு கார்ல ஏறுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். அந்த வெயிட் கரெக்டா போலீஸ் கார்ல போய் விழவோ நம்ம ஹீரோ அங்க போறாங்கிறத பார்த்துட்டு இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஹைவேஸ்ல போகும்போது கூட ஓலியாங் வந்து காரை ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்ன சாப்பாடு பிடிக்கும், எந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓலியாங் பேசிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கவும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டி தொலையாண்டா நம்ம ஹீரோ சொன்னா கார் ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு ஓலியாங் சொல்லிட்டு கேட்ரினாவா ராசி என்னன்னு கேட்டா அது என்னதுன்னு வா கேட்கறா. பர்த்டே அப்படின்னு கேட்கவும் பர்த்டேனா என்னதுன்னு வா கேட்கறா. கேவன் பர்த்டேவை கொண்டாடுவோம், கேண்டில் கேக்கெல்லாம் ஏற்பாடு பண்றா அப்படின்னு சொன்னா. வண்டியை ஒழுங்கா ஸ்டாப் பண்ண அப்படின்னு டீஹாவ் கிட்ட இருந்த மெசேஜ் வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா போலீஸ் வந்துட்டாங்க. டேய் ஃபாஸ்டா போடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டீரிங்க திருப்பி விட்டுருக்காங்க. இவங்க ரோட்டுக்கு சைட்ல போயிருக்காங்க, யாருமே ஃபாலோ பண்ணல. ஐ மீன் அழகான ஒரு பீச் இருக்கு, இங்க நம்ம பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற வழியிலேயே நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றது. இப்ப அமைதியா நின்று என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கேக் இல்ல, ஃபயர் ஒர்க் இல்ல, இதுக்கு பேர் பர்த்டே கொண்டாடுறதா அப்படின்னு சொல்லி கேக் வாங்கிட்டு வரேன்னு போனா. இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுத்துட்டு ஏன்ட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஷேப் ஷிஃப்டிங் புட்டிங்க நம்ம ஹீரோ எடுக்க பர்த்டேக்கான கேக் இப்படிதான் இருக்குமான்னு கேட்ரினா கேட்கறா. இல்ல இது கேக்கே இல்ல, அவ ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நாசம் பண்ணாதீங்க அப்படின்னு ஓலியாங் சொல்றான். அவ எதை சாப்பாடா கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கிறதுனால டக்குன்னு புட்டிங்க வாங்கிக்கிடுது. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் விஷ் பண்ணுன்னு சொல்லவும் விஷன்னா என்னன்னு வா கேட்கற. லைஃப்ல நடந்த சூப்பரான விஷயம் திரும்ப நடக்கணும்னு ஆசைப்படுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ கூட இருந்த மொமெண்ட்ஸ் தான் அவ யோசிச்சு பாக்குறா. சரி இப்ப அதை கேட்க சாப்பிட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு அப்படின்னு ஓலியாங் கேட்டா சும்மா சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங்க போட நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் உன ஆக்டிங்க போடுறான். என் கார்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஓலியாங் எடுத்துட்டு வரேன்னு போயிருந்தான். ஆமா கேட்ரினா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டா. ஃப்ரெண்டுனா என்னன்னு கேட்கவோ பர்த்டேவை அவங்க கூட செலிப்ரேட் பண்றவங்க, மேபி இப்போ உனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிக்னல் ஃபிளேரை ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி ஓலியாங் யூஸ் பண்றான். என்கிட்ட நல்ல வேலை 2 இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொன்னு அவன் ஆன் பண்ண போனா வேணாம் நம்ம ஹீரோ தடுத்தா. அதுக்குள்ள அவன் ஆன் பண்ணியிருந்தான். இருக்குன்னு கேட்ரினா பார்த்துட்டு இருந்தா. இந்த சிக்னலை பார்த்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கேட்ரினாவை தேடிதான் வராங்க. ஏன்னா கேத்ரினான்னு சொல்லவோ அவ பாஸ்ட பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட தேவையில்லை அப்படின்னு ஓலியாங்க காரை செம்ம ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். நான் அசாசின்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்னு கேட்ரினா மெசேஜ் பண்ண பக்கமோ வேணா நம்ம ஹீரோ தடுத்துட்டு ஏன்னா அப்படின்னு நடந்த எல்லா உண்மையும் நம்ம ஹீரோ சொல்றா. இப்போ அசாசின் குரூப் ஒன்னு துரோகின்னு நினைச்சிட்டாங்கன்னு சொல்லவும் கேட்ரினா சோகமா இருந்தா. நானே இதை ஃபிக்ஸ் பண்றேன், ஒயிட் ஷார்க் டார்க் நைட் 2 பேர்ட்ட இருந்தும் நான் உன்னை காப்பாத்துறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். மூஞ்சியை பிடிச்சு நம்ம ஹீரோ தான் பண்றா. என்னடா பண்றீங்கன்னு கேட்டா வண்டியை நேரா ஓட்டுறா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டக்குனு கார்ல இருந்து குதிச்சு பின்னாடி விழுந்துருத்தான். இப்போ கேட்ரினா முன்னாடி வந்து வண்டியை ஃபாஸ்டா ஓட்டு அப்படின்னு சொல்றான். ஹீரோவை காருக்குள்ள ஏத்துறாங்க. பார்த்தா சைடு எடுத்து ஒயிட் ஷார்க் அசாசின்ஸ் போகவும் போலீஸ்கார் அவங்க எல்லாத்தையும் முட்டி தடுத்துட்டாங்க. பாஸ் நான் ஒரு ஸ்பெஷல் பவர் யூசர், அவருக்கு எதுவாகாது கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஓலியாங் சொல்லிட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓலியாங் சொல்ல வருவா. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும் கேட்ரினா சொல்றேன். காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு போலீஸ் ஹெலிகாப்டர்ல வராங்க. நான் உன்னை காப்பாத்துறேன், வண்டியை ஃபாஸ்டா ஓட்டவோ. டே நான் கேத்ரினா இல்லடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஷாக் ஆகி காரை திருப்புறான். வந்த ஸ்பீடுக்கு காரு கவுந்துருது. என்னது ஜாங்னா அப்ப அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு போன் அடிச்சா. ஜாங்னா அவன் கடையை திறக்கணும்னு அப்பதையே கிளம்பிட்டானே இங்க இருக்கிற போலீஸ் சொல்லவும் அவன் பகல்ல இன்னைக்குடா கடை போட்டிருக்கான் டீகாவை திட்டுறா. ஊரை விட்டு போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் இங்க கேட்ரினா வந்திருக்கா. நம்ம ஹீரோவா ஃபேஸை மாத்துறதுக்கு முன்னாடி இதுதான் உனக்கான சான்ஸ், இந்த ஊரை
விட்டு நீ ரொம்ப தூரம் தள்ளி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண பார்சல் அவளை போய் சேருது. அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. அவுட் சைடா அப்போ இந்த ஊர் பக்கம் வந்துடாத, யாரெல்லாம் உன்னை மிஸ் பண்ண மாட்டா, முடிஞ்சா காசு கொடுத்து சாப்பாடை வாங்கி சாப்பிடு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. ஹீரோ கூட இருக்கணும்னு தான் அவ ஆசைப்பட்டிருப்பா. பட் இப்ப ரொம்ப தூரம் தள்ளி அவ போய்கிட்டு இருக்கா. போலீஸ் இவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்காங்க. பாஸ் நீங்களா இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு தடவை கேட்ரினோ மாறவங்களே நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், அதுக்கு அவளோட பயோ டேட்டா தேவை, அவளை டச் பண்ணாதான் அவளே மாதிரி மாற முடியும். தருவோம் எங்கடா டச் பண்ணேன்னு ஊழியாக நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்கிறாங்க. போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒயிட் ஷார்க்கோட ஒரு ஆளு நம்ம ஹீரோவை தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ கிட்டத்தட்ட கேத்ரீனா நம்ம ஹீரோவை லவ் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அவ ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணு. தனியா போய் அவ எப்படி சர்வைவ் ஆக போறான்னு தெரியல. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.